ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பரிந்துரையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த ஆவண செய்ய வேண்டும் என்ற விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்களிடையே உள்ள சாதிய பிரச்சினை ஆபத்தானது எனவும் அரசு தீவிரமாக சிந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனை தாக்கிய சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் உண்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் மாநில அளவில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்லும் மக்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான செய்தி தவறானது என மாநகராட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. நீலக்குடி கடற்கரை திட்டம் கீழ் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை மாநகராட்சியை ஈடு செய்யும் எனவும் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 5 நாட்களுக்கு தமிழகத்தில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயில் சுட்டரிக்கும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் சுமார் 2 மணி நேரம் இடைவிடாது பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலும் நிலவியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் இரவில் கடையநல்லூர், வீரசிகாமணி, அரியநாயகிபுரம், அருணாச்சலபுரம், அச்சம்பட்டி, பாம்புகோவில் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் காலை முதல் அடர்ந்த மேகமூட்டத்துடன் கூடிய கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதகை மற்றும் குன்னூர் மலைப்பாதையில் சாலை தெளிவாக தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக ஊர்ந்து சென்றனர். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எஃப்ஐஆர்களை தவிர்த்து வேறு எந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறையிடம் இல்லை என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள நாளிதழ் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாமகவினர் அங்குள்ள ஜன்னல் கண்ணாடியை உடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். பாமக சார்பில் நடைபெறும் சித்திரை திருவிழா குறித்து எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரம் தொடர்பாக அந்த நாளிதழில் அவதூறாக செய்தி வெளியிட்டிருந்ததாக புகார் எழுந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அம்பேத்கர் ஆட்டோ சங்க பெயர் பலகையை அகற்றிய பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு வேளாங்கண்ணி பிரதான சாலையில் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் சங்க பெயர் பலகை திறக்கப்பட நிலையில் பேரூராட்சி தடை விதித்துள்ளதை காரணம் காட்டி ஊழியர்கள் அகற்றினர். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்டதால் கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜெபராஜின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கோவையைச் சேர்ந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதாகாமல் இருக்க ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவருடைய அலுவலகத்தில் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்குகள் இன்று விசாரணைக்கு வரவுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் செல்ல உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஏப்ரல் 19ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு கத்ரா, ஸ்ரீநகர் இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலத்தில் ரயில் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்க உள்ளார்.
பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீர் செல்வதை ஒட்டி ஸ்ரீநகரில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுல் காந்தி மீது டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. 700 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்குவதற்கு நடவடிக்கை தொடங்கியுள்ள நிலையில் முதல் முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறையினர் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய நிலையில் இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளனர். ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள 3.5 ஏக்கர் நிலத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு வாங்கி விற்றதில் இரு நிறுவனங்களிடையே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருந்ததாக புகார் எழுந்தது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு மருத்துவ உதவி செய்ய சென்ற இந்திய மருத்துவ குழுவினர் மீண்டும் இந்தியா வந்தடைந்தனர். கடந்த மார்ச் மாதம் மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கானோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ உபகரணங்களுடன் மியான்மர் சென்ற இந்திய ராணுவத்தினர் பாதிக்கப்பட்டோருக்கு மருத்துவ உதவி செய்தனர். குழந்தை கடத்தல் வழக்குகளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் நடைபெற்ற குழந்தை கடத்தல் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரங்களில் 6 மாதத்தில் வழக்கு விசாரணையை முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் தேர்வெழுதிவிட்டு வீடு திரும்பாத 10ஆம் வகுப்பு மாணவிகள் 5 பேரை தனிப்படை அமைத்து தேடி வந்த போலீசார் மாணவிகளை திருச்சி சமயபுரம் பகுதியில் பத்திரமாக மீட்டனர். விசாரணையில் வீட்டில் பெற்றோர் செல்போன் பார்க்க அனுமதிக்காததாலும் திட்டிக் கொண்டே இருப்பதாலும் வெளியூருக்கு சென்று விடலாம் என நினைத்து தேர்வு முடிந்தவுடன் சென்று விட்டதாக மாணவிகள் தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அதில் குழுவின் அடுத்த கட்ட பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதோடு அடுத்து வரும் தேர்தலில் தொகுதிகள் அடிப்படையில் நிர்வாகிகள் பணியாற்றும் வகையில் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கவும் திட்டமிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் அன்புமணியை பாமக பொருளாளர் திலகபாமா, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் ஆகியோர் சந்தித்தனர். ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையிலான மோதலில் அன்புமணிக்கு ஆதரவாக திலகபாமா சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திலகபாமா கட்சியிலிருந்து வெளியேற கூறியும் வடிவேல் ராவணன் சார்பில் அறிக்கை வெளியான நிலையில் இருவரும் அன்புமணியை சந்தித்தனர். அதிமுகவை அழிந்து விடாமல் காப்பாற்றும் முயற்சியாகத்தான் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் அதிகரித்து வருவதைக் கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயத்தில் இருப்பதாக விமர்சித்தார். கட்சியிலிருந்து நீக்கியதாக அவதூறு பரப்பிய மாநில தலைவர் ஆனந்தன் மற்றும் ஜெய்சங்கர் மீது புகார் அளிக்கப்படும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கூறினார். பெரம்பலூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆனந்தன் மீது கட்சி மேலிடத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் விரைவில் செயற்குழு கூட்டத்தை கூட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். மைக்கில் பேசி ஆடியோவை வெளியிட்டதாக கூறி திருச்சி சரக டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக காவலர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒருவர் வெளியிட்டிருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகார் கொடுக்க வந்தவரிடம் அரியலூர் மகளிர் காவல் நிலைய பெண் காவலர் சுமதி தரக்குறைவாக பேசியதாக கூறி டிஐஜி வருண்குமார் சமீபத்தில் கண்டித்தார். பெண்களை தவறாக பேசிய அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் அவரது புகைப்படத்திற்கு பெண்கள் காலணி அணிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஹோசூரில் மாநகராட்சியில் சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை, கழிவுநீர் சுத்தம் செய்யப்படுவதில்லை என கூறி முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் சாக்கடை குளியல் போராட்டம் நடத்தினர். மாநகராட்சி கூட்ட அரங்கில் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கர பாண்டியன் தலைமையில் ஜோதிபுரம் பகுதி மக்கள் மனு கொடுக்க வந்தனர். 32வது வார்டில் பல ஆண்டுகளாக கழிவு நீரோடை சேதமடைந்திருப்பதால் சாலையில் ஓடும் நீர் வீட்டுக்குள்ளும் புகுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர்.
சென்னை புழலில் விதிகளை மீறி குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்கள் மீது 6 மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் எம் சுப்பிரமணியன், கே ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உரிய நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மது போதையில் காரை திருடி சென்று பைக் மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வயலூரை சேர்ந்த முகமது அன்சர் அலி என்பவர் தனது காரை பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு சென்ற நிலையில் மணிகண்டன் என்பவர் மது போதையில் காரை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த ஆவடி அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி பூந்தமல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தம்பதி 2018ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சுரேஷ்குமார் மற்றும் அவரது மனைவி பூவலட்சுமி கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு மீதான விசாரணை முடிந்து நீதிபதி தீர்ப்பளித்தார். கோவையில் பணியின் போது விபத்தில் உயிரிழந்த மாநகராட்சி ஒப்பந்த பணியாளரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பு மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்த அவினாசியப்பன் என்பவர் துடியலூர் பகுதியில் பணிகளை முடித்துக்கொண்டு பைக்கு சென்றபோது சாலையில் தவறி விழுந்து தலையில் அடிபட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மனுதாரர் விளம்பர நோக்கில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது போல தெரிகிறது என குறிப்பிட்டு வழக்கை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ஸ்ரீமதி அமர்வு தள்ளுபடி செய்தது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை அடுத்த மோதூர் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் வாடிக்கையாளர்களின் 100 சவர நகை அதிகாரிகளால் மோசடி என கூறி பாதிக்கப்பட்டவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் விஷ்ணுபிரியா நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பிறகு கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கடையில் 5 சவரன் தங்க நகையை திருடிய மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். ஓசூர் சாலையில் உள்ள மாதாஜி தங்க நகை அடகு மற்றும் ஜுவல்லரி கடைக்கு வந்த நபர் நகை வாங்குவது போல நடித்து உரிமையாளர் கவனம் திசை திரும்பிய போது பெட்டியில் இருந்த நகையை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் ஆட்டோவில் தவறவிட்ட 2,67,000 ரூபாய் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளச்சல் பகுதியைச் சேர்ந்த அன்வர் சாதிக் என்பவருடைய ஆட்டோவில் அடகு வைத்த நகையை மீட்க பணத்தை எடுத்துச் சென்றவர்கள் தவறுதலாக ஆட்டோவிலேயே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விவசாய நிலத்தில் அத்துமீறி நுழைந்து வீட்டை இடித்ததாக கூறி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை சிறைபிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முல்லிபுரம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை விவசாயிகள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறி அதனை மீட்பதற்கு அதிகாரிகள் சென்றதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கொண்டலூரில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிட படிக்கட்டின் நடுவே மின்கம்பத்தின் ஸ்டே ஒயர் கம்பி வைத்து கட்டப்பட்டுள்ள வீடியோ வெளியாகியுள்ளது. ஒப்பந்ததாரர் அலட்சியம் காரணமாக மாணவ மாணவிகள் சென்று வரக்கூடிய வகுப்பறை படிக்கட்டில் ஸ்டே ஒயரை வைத்து கட்டியுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் பார்வைத்திறன் குறைபாடுள்ள குதிரை 2வது பரிசு பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வம்மன் வீர மகாகாளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தயத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரை சேர்ந்த விநாயகம் திவ்யா தம்பதியின் பார்வை குறைபாடுள்ள எம்ஜிஆர் என்கிற குதிரை பங்கேற்று வெற்றி பெற்றது. ஈரோடு பெருந்துறை மணியம்பாளையத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக இருவரை போலீசார் கைது செய்தனர். பெருந்துறை பகுதியில் வாகன சோதனையின் போது அந்த வழியாக சாராயத்துடன் பைக்கில் சென்ற ஹரிஹரன் என்பவரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதில் விவசாய தோட்டத்தில் மகேந்திரன் என்பவர் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்தது தெரியவந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் அடுத்த தேரிவுவேலி கிராமத்தில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமி மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உடலை வாங்க மறுத்தும் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
மதுரையில் சிட்ஃபண்ட் நடத்துவதாக கூறி ஆசிரியர்களிடம் பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப தராமல் மோசடி செய்த அரசு பள்ளி ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர். சரந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ரேவதி பணத்தை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து வயநாடு செல்லும் பிதிர்காடு பகுதியில் இரவு நேரத்தில் உலா வந்த காட்டு யானையால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேலும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த வெங்கத்தூரில் சீராக மின்சாரம் வழங்க கோரி மக்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக முட்டைக்கோஸ் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதோடு விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். ஒரு மூட்டை முட்டைக்கோஸ் 1200 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 200 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. மதுரையில் பட்டா பெயர் மாறுதலுக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பெண் இடைத்தரகரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கச்சிராயன்பட்டி கிராமத்தில் முன்னாள் ராணுவ வீரர் மலைச்செல்வம் என்பவர் தனது தந்தை ராமு பெயரில் உள்ள சுமார் 1.5 சென்ட் நிலத்திற்கு தனது பெயரில் பட்டா மாறுதல் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். இதற்கு கிராம நிர்வாக அலுவலர் துரைப்பாண்டி 10,000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. கடத்தல் வழக்கை விரைவில் முடிக்க லஞ்சம் வாங்கியதாக காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் புகார் அளித்த குற்றவாளிகளாக கருதப்படும் 3 பேரின் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல் நிலையத்தில் கையெழுத்திடவில்லை என கூறி ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கையெழுத்து போடுவதில் எந்த ஒரு தவறும் நடக்கவில்லை என மூவர் தரப்பிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹிந்தியில் வெளியாகியுள்ள ஜாட் திரைப்படத்தை தடை செய்ய கோரி மதுரையில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை புலிகள் இயக்கத்தை கொச்சைப்படுத்தியும் போராளிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்தும் படம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். சின்ன சொக்கிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மாலில் படம் திரையிடப்படுவதை அறிந்த நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பேரிட்டுவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடதில்லை கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பழங்குடியினர் மக்களுக்கான தொகுப்பு வீடுகள் தரமற்ற முறையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் ஒப்பந்ததாரர் மிரட்டுவதாக பயனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசியில் 15க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்ற பெண்கள் அதனை வசூல் செய்ய நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். சில நிறுவனங்களில் பெற்ற 5,000 ரூபாய் கடன் ஒரு சில வாரங்கள் கட்ட தவறியதால் 1 லட்சம் ரூபாயில் வந்து நிற்பதாகவும் அதிக வட்டி போடும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் பாஜக வடக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் என்பவர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரனை கண்டித்து வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பாஜக கூட்டணி குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. காவலர்கள் கொல்லப்பட்டனர். பலுசிஸ்தான் மாகாணம் மஸ்டங் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 18 காவலர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை போலீசார் போலந்து நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தெற்கு பிலிப்பைன்ஸில் புதன்கிழமை 5.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானது. மின்டானாவோ தீவின் கடற்கரையில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களில் ஆப்கானிஸ்தானிலும் 5.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பள்ளியில் துப்பாக்கி சூடு நடைபெற்றதால் அங்கிருந்த மாணவர்களை போலீசார் பத்திரமாக வெளியேற்றினர். டல்லாஸ் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற தாக்குதலில் 17 வயது மாணவன் காலில் காயத்துடன் உயிர் தப்பியது தெரியவந்துள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு வாகனங்களுடன் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பள்ளியை பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வந்தனர். பண மோசடி வழக்கில் பெரு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2006 மற்றும் 2011 ஆண்டுகளில் தனது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு நிதி திரட்டுவதற்காக பிரேசிலிய கட்டுமான நிறுவனமான ஒப்ரேக்ட் மற்றும் வெனிசுலா அரசாங்கத்திடமிருந்து சட்டவிரோத பங்களிப்புகளை பெற்றதாக முன்னாள் ஜனாதிபதி ஒலாண்டோ ஹுமாலா மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
சுற்றுலா நாடான மாலத்தீவில் இஸ்ரேல் நாட்டின் பாஸ்போர்ட் மூலம் அந்நாட்டில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் முறையாக வழங்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாலத்தீவு அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கென்யாவிலிருந்து ஆயிரக்கணக்கான உயிருள்ள எறும்புகளை ஐரோப்பா, ஆசியாவில் உள்ள பூச்சி பிரியர்களுக்கும் செல்லப்பிராணி சந்தைகளுக்கும் விற்பனை செய்ய முயன்ற 4 கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். குழாய்கள் மற்றும் சிரிஞ்சுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஜெயிண்ட் ஆப்பிரிக்க ஹார்வெஸ்டர் எறும்பு இனங்கள் உட்பட உயிருள்ள ராணி எறும்புகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஈக்வடார் தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அதிபர் டேனியல் நோபோ கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அதிபர் மாளிகை முன் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்ட நிலையில் கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ஆளுங்கட்சி சார்பில் டேனியல் நோபா மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தீ மற்றும் வெடிப்பு அபாயங்களை குறைப்பதற்காக மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி தயாரிப்பு விதிகளை சீனா கடுமையாக்க உள்ளது. அதன்படி மின்சார வாகன நிறுவனங்கள் சோதனையின் போது வாகனத்தின் பேட்டரிகள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தீப்பிடிக்கவோ அல்லது வெடிக்கவோ கூடாது என்பதை உறுதி செய்வதற்கு கடுமையான கட்டாய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி கொச்சியில் நடைபெறும் 28வது தேசிய ஃபெடரேஷன் சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடருக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை நித்யா ராமராஜ் தகுதி பெற்றார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் இந்திய ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் மகளிருக்கான 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை நித்யா காமராஜ் 13.32 வினாடிகளில் இலக்கை அடைந்து முதலிடம் பிடித்தார். திருவள்ளூரில் கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் 35 ரன் வித்தியாசத்தில் RMK அணியை வீழ்த்தி லயலோ அணி சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றது. பொறியியல் கல்லூரிகளை சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்ற 20 ஓவருக்கு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் லயலோ அணி 157 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் ரெட்ரோ திரைப்படத்தின் 10வது எபிசோடை காமிக்ஸ் வடிவ படப்பிடிப்பு காட்சி வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் ரெட்ரோ படம் தொழிலாளர்கள் தினமான மே 1ஆம் தேதி வெளியாகிறது. இந்த நிலையில் படப்பிடிப்பு காட்சியை வாரத்திற்கு ஒருமுறை காமிக்ஸ் வடிவில் சமூக வலைதளங்களில் படக்குழுவினர் வெளியிட்டு வருகின்றனர். சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் பெப்சி மற்றும் தயாரிப்பாளர் சங்கங்களுக்கு இடையேயான பிரச்சினைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்துவார் என பெப்சி பொதுச் செயலாளர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிலரின் தூண்டுதலின் பேரில் சினி அவுட்டோர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டு பிறப்பின் முதல் செவ்வாய்க்கிழமையை ஒட்டி வெள்ளி திருத்தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் எழுந்தருளியதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரில் வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து முதன்முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. மாநிலத்தில் உயர்கல்வியை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. திமுக, காங்கிரஸ், தவேக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தொடர்ந்த 73 வழக்குகள் மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு மாநில சுயாட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் சட்ட விதிகள் ஆராயப்படும் என ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் உறுதியளித்துள்ளார். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்த நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெல்லையில் சக மாணவன் மற்றும் ஆசிரியரை வெட்டிய 8ஆம் வகுப்பு மாணவனை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி தகுதியான நபர்களை கொண்டு மாணவனுக்கு கவுன்சிலிங் வழங்கவும் அறிவுறுத்தினர். மாணவன் வெட்டியதில் சக மாணவருக்கு தலையிலும் ஆசிரியருக்கு கையிலும் வெட்டு காயம் ஏற்பட்டது.